Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 4th standard, first term, science, unit 2, matter and materials. அதில் part 2 பார்க்க போகிறோம். transparent, translucent, opaque objects பார்க்க போகிறோம். transparent அப்படின்னா ஒளி புகும், translucent அப்படின்னா ஒளி கசியும், opaque அப்படின்னா ஒளிபுகா ஆப்ஜெக்ட்ஸ்னால் பொருட்கள். அப்போ ஒளிபுகும் ஒளிக்கசியும் ஒளிபுகா பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். ஹேவ் யூ எவர் சீன் த்ரூ த பஸ் விண்டோ? நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போது இந்த விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த விண்டோ கிளாஸ் இருக்குது தானே, அது வழியாக வெளியே பார்த்துருக்கீங்களா? எஸ். Some objects allow light to pass through them. சில பொருட்கள் பார்த்துங்களா தன் வழியாக ஒளியை அனுமதிக்கும். This help us to see through them as the window of a bus. அதனால தான் நீங்கள் பஸ்ஸில் விண்டோ சீட்டில் உட்காந்துட்ருக்கும் போது இந்த விண்டோவோட கிளாஸ் இருக்குதுதானே, அது வழியாக வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற எல்லா பொருள்களும் தெளிவாக தெரியும். Let us see how different objects behave with light. பொருள்களுடைய ஒளி ஊடுருவனுடைய தன்மையில் அடிப்படையில் இந்த பொருள்களை 3 வகையாக பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா transparent objects, translucent object, opaque objects. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது transparent objects, ஒளி புகும் பொருள்கள். Transparent objects allow the light to pass through them. ஒரு பொருள் தன் வழியே முழுமையாக அந்த ஒளியை ஊடுருவ அனுமதிக்கும். அந்த பொருள்களுக்கு என்ன பேர் அப்படின்னா transparent objectsன்னு பேர். So we can see other objects clearly through transparent objects. இந்த பொருள் வழியே மறுபக்கம் உள்ள பொருள்களை பார்த்தோன்னா நல்லா தெளிவாக தெரியும், நம்மளால் நல்லா பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாருங்கள். இந்த கிளாஸ் டம்ளரில் வாட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணி அந்த லைட் இப்படியே இந்த வாட்டர் வழியாக வரும்போது இங்கே பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது இந்த பொருள் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒளி கசியும் பொருள்கள். டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow some light to pass through them. ஒரு பொருள் தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் செல்ல அனுமதிக்கும். அந்த பொருளுக்கு என்ன பேருன்னா தமிழில் ஒளி கசியும் பொருள்கள் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. So, we cannot see objects clearly, but we see them as blurred images through them. இங்கே பொருள் இருந்ததுன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்த பொருள் தெளிவாக தெரியாது. அதனுடைய தெளிவற்ற அந்த பிம்பத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். பிளர்டுனா என்ன? மங்கலான. இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இதில் ஒரு கிளாஸ் டம்ளரில் ஆயில் வச்சுருக்காங்க. இங்கே டார்ச் லைட்டில் லைட்டை அடிக்கும்போது இங்கே ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது இது கிளியராக தெரியாது, இது மங்கலாக தான் தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பொருள் தெளிவற்ற பிம்பத்தை தான் நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கேருந்து இந்த தெளிவற்ற பிம்பத்தை தான் நம்ம பார்க்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ் பேப்பர் சோக்டு இன் ஆயில். ஒரு பேப்பரை எண்ணெயில் நனைச்சிட்டு அந்த டார்ச் லைட் அடிச்சுட்டு பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிற பொருள் நமக்கு தெளிவாக தெரியாது. ஸ்னோ, குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பனி பொழியும். அப்போ பனி பொழியும் போது வெளியில் பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க நமக்கு இருக்கிறவங்க நமக்கு தெளிவாக தெரியாது, மங்கலாக தான் தெரியும். அப்புறம் வெஜிடபிள் ஆயில். ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒளிபுகா பொருள்கள்னு அர்த்தம். Opaque objects do not allow light to pass through them.
ஒரு பொருள் தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காது, அலோ பண்ணாது. அதுக்கு வந்து தமிழில் வந்து ஒளிபுகா பொருள்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பேர். ஸோ வி cannot see through these objects. எக்ஸாம்பிள்ஸ் wood, stone, metals. இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மரக்கட்டை வச்சுருக்காங்க, இங்கே லைட் வந்து டார்ச் லைட் ஆன் பண்ணுறாங்க. இந்த லைட் இப்படியே வருது, ஆனால் மரக்கட்டை என்ன பண்ணுது, அதை இந்த லைட்டை தடுத்துடுது. அப்போ இங்கே இருக்கிற திங்ஸ் இருக்குது பார்த்தியா, அது நமக்கு இங்கேருந்து பார்த்தா தெரியாது. Think and answer. Why should we build the walls of the house with bricks, opaque material, instead of glass, transparent material? நீங்கள் நம்ம வீடு கட்டும் போது கண்ணாடிக்கு பதிலாக செங்கலை கொண்டு வீட்டை கட்டுறோம், இந்த சுவரை கட்டுறோம். ஏன் உங்களுக்கு தெரியுமா? சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நம்ம கண்ணாடினால் சுவரை வந்து அமைச்சோன்னா வெளியிலேருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி நல்லா தெளிவாக பார்க்க முடியும். அது வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டினுடைய சுவருக்கு வந்து செங்கல்லால் கட்டுவாங்க. இந்த செங்கல் என்ன பண்ணும், வெளியில் இருக்கிற வந்து ஒளியை வந்து உள்ளே வர அனுமதிக்காது. இது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். இப்போ இங்கே ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, அது நீங்கள் ஃபில் பண்ணணும். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உங்களுடைய சொந்த சொற்களை கொண்டு பூர்த்தி செய்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ, இது வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்குது, அந்த லைனை வந்து நீங்கள் எழுதலாம். த லைட் டு பாஸ் த்ரூ தம் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் அதை அப்படியே எழுதுங்க. டிரான்ஸ்லுசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ சம் லைட் டு பாஸ் த்ரூ தம். ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light to pass through them. இது பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்குது, அதை பார்த்து எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது ட்ரை டு ஆன்சர். ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லுசன்ட், ஒபேக். இப்போ இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எது எது என்னென்னு சொல்லி பார்க்கணும். இங்கே வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க, அது ஒபேக். இங்கே இருக்கிற கலர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, அது டிரான்ஸ்லுசன்ட். இங்கே வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குது, அது டிரான்ஸ்பரண்ட். இங்கே ஒயிட் கிளாஸ் டம்ளர் கொடுத்துருக்காங்க, அது டிரான்ஸ்பரண்ட்டு. இங்கே ஒரு வுட்டு கொடுத்துருக்காங்க, அது ஒபேக். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் வந்து கார் வந்துக்கிட்டு இருக்கு, அது தெளிவாக தெரியுதா? மங்களாக தானே தெரியுது, அதுக்கு என்ன சொன்னேன்? டிரான்ஸ்லூசன்ட். ஓகேவா? இது அப்படியே அதில் எழுதுங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னா வந்து ஒளி எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். we see the world around us with the help of light. நம்ம இந்த ஒளியினுடைய உதவியால் தான் நம்ம சுற்றி உள்ள எல்லா நிகழ்வுகளையும் பொருள்களையும் நம்ம பார்க்க முடியும். where do we get light from? சரி, இந்த ஒளின்னு சொல்கிறோம் தானே, அது நமக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியுமா? light may come either from the sun or from other sources like an electric lamp or a bulb. இப்போ பார்த்தீங்கன்னா பகலில் நல்லா வெளிச்சமாக இருக்குது, நம்ம சுற்றி என்ன நடக்குது எல்லா பொருள்களையும் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம்? பகல்னு எப்படி தெரியுது? சூரியன் வந்து பகலில் தோன்றதுனால தான் நமக்கு எல்லா பொருள்களையும் பார்க்க முடியுது. அதே சூரியன் வந்து மறைஞ்ச பின்னாடி இரவு வருது, அப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரிக் பல்பை வந்து ஆன் பண்ணுவோம். அப்போ நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. வெளிச்சம் கிடைக்கும் போது நம்மளால் எல்லா பொருள்களையும் பார்க்க முடியுது. அப்போ நமக்கு வந்து எது வந்து நம்ம பொருள்களை பார்க்க வந்து உதவி செய்யுது? சூரியனும் என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சன்னு, எலக்ட்ரிக் லேம்ப் ஆர் எ பல்ப், இதுதான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. The objects that give as light are called light sources. light sourcesனா ஒளி மூலங்கள்னு சொல்லுவோம். ஒளியை கொடுக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒளி மூலம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே பல்ப் இருக்கா? இது நைட்டில் அதே கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பிக்சரில். இது என்னது? சன். இது டே டைம், இது நைட் டைம். when light falls on a transparent material it passes through it. அந்த பொருள் மேலே ஒளி விழும்பொழுது
அந்த ஒளி வந்து அந்த பொருள் வழியாக ஊடுருவி உள்ளே போகுது. However, when light falls on a polished surface of an opaque material, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒளிப்புகா பொருள்னு சொன்னதானே ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸு, அது வந்து சப்போஸ் மரக்கட்டைக்கு பதிலாக பளபளன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அது மேலே லைட்டு படும்போது அது என்ன பண்ணாது, அந்த லைட்டை உள்ளே வந்து செல்ல அலோ பண்ணாது. அது ஆனால் அது பளபளப்பாக இருக்கிறதுனால அந்த லைட்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டுட்டு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ இட் பவுன்சஸ் பேக். அது திரும்பி ரெஃப்ளெக்ட் ஆகும். த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரெஃப்ளெக்ஷன். இந்த மாதிரி ஒளியானது அந்த பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுது பார்த்தியா, அதுதான் வந்து ஒளி எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரெஃப்ளெக்ஷன் பேர். நீங்கள் வேணால் இந்த டைல்ஸு அந்த பளபள ஷைனிங்காக இருக்கிற திங்ஸ் மேலே நீங்கள் பாருங்கள், அப்போ தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. when you look into the mirror you can see your own face on the mirror. நீங்கள் நம்ம முகம் பார்க்க கண்ணாடி இருக்குது தானே, அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகம் வந்து அந்த கண்ணாடியில் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய முகம் அங்கே அந்த கண்ணாடியில் தெரியணுன்னா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வந்து மெர்க்குரின்னு சொல்லுவோம், பாதரசம், அதை பூசி இருப்பாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணிடும், நம்ம எல்லாமே நம்மளோட முகமெல்லாம் தெளிவாக அந்த கண்ணாடியில் தெரியும். நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உங்கள் முகத்தை பார்க்க முடியுதா, முடியலையா? முடியும். அடுத்தது பாருங்கள். வாட் டு யூ see in a reflection of your face in the mirror? நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பது உங்கள் முகத்தினுடைய பிரதிபலிப்பு தானே. We also see reflection of other objects that are in front of the mirror. சரி, முகம் தெரியுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு முன்னாடி உள்ள எல்லா பொருட்களினுடைய பிரதிபலிப்பையும் நம்ம வந்து கண்ணாடியில் பார்க்கலாம். நீங்கள் கண்ணாடியிலேருந்து பாருங்கள், உங்கள் சுற்றி என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலேருந்து நல்லா தெரியும் எல்லாம் என்னென்ன பொருள் இருக்குன்னு சொல்லி தெரியும். These reflections are formed by light and they are called images. இந்த பிரதிபலிப்புகள் வந்து ஒளியினால தான் ஏற்படுது, லைட்னால ஏற்படுது. இந்த பிரதிபலிப்புன்னு சொன்ன பார்த்தியா, அதுக்கு என்ன பேருனா இமேஜஸ்னால் பிம்பங்கள்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம்.